ஹே காய்ஸ், நம்மெல்லாம் கையில கொஞ்சம் பணம் வந்த உடனே இந்த ரோடு என்ன விலை, இந்த வீடு என்ன விலை, அட ஏதாச்சும் இப்ப நான் வாங்கியே ஆகணுமே இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிரும். ஆனா உண்மையான மில்லியனரோட மைண்ட் செட் இப்படிதான் இருக்குமா? பணம் வந்ததும் ஏதாச்சும் செலவு பண்ணியே ஆகணும்னு தான் யோசிப்பாங்களா? அப்படி இல்லனா அவங்களுக்கு இருக்க ஸ்பெஷலான ஹேபிட்ஸ் என்னவா இருக்கும்? வேற ஏதாச்சும் டேலண்ட்ஸ் இருக்குமா? எல்லாரும் தான் உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு நேரம் செலவு பண்ணி நம்ம ஃபேமிலிக்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா ஒரு சிலர் மட்டுமே பெரிய மில்லியனரா பில்லியனரா இருக்க காரணம் என்ன? இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது அத பத்தி தான். இப்போ ரீசெண்டா பார்க்குற எல்லா நியூஸும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை மட்டும்தான் செய்றாங்க. அவங்க நினைச்ச லைஃபை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. புதுசு புதுசா பிசினஸ் ஐடியாஸை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறாங்க. இந்த வேலை நல்லது, இதெல்லாம் யாருமே செய்யக்கூடாத வேலைன்னு எதுவுமே இல்ல. சமைக்கிறதும் ஒரு பிசினஸ் தான். அதை சாப்பிட்டு ரிவ்யூ பண்றதும் ஒரு புது பிசினஸ் தான். புது டிசைன்ல ட்ரெஸ் தைக்கிறதும் பிசினஸ் தான். அதை போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதும் அதுக்காக ப்ரமோஷன் பண்றதும் ஒரு பிசினஸ் தான். இப்படி எல்லாமே பிசினஸ், எல்லாமே ஒரு யூனிக்கான வேலை, எல்லாமே ப்ராஃபிட்டபிளான ஒரு பிசினஸ் ஐடியா. இந்த உலகம் இப்ப இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜிஸை வச்சு ரொம்ப வேகமா முன்னேறி போய்கிட்டே இருக்கு. இதெல்லாம் சரி தப்பு, தப்பான கைடன்ஸ், இப்படி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்னு வந்தாலும் அதுல முன்னேறி போறவங்க போய்கிட்டே தான் இருக்காங்க. கமெண்ட் அடிக்கிறவங்க வெறும் கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இது இப்ப மட்டும் இல்ல, அந்த காலத்துல இருந்தே பணம் அதிகமா இருக்கவங்க மேல பொதுவான ஒரு கமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இவெல்லாம் எப்படி இவ்ளோ பணம் சம்பாதிச்சான்? கண்டிப்பா நல்ல வழியில சம்பாதிச்சிருக்க முடியாது, ஏதாச்சும் லக் அடிச்சிருக்கும், இல்ல லஞ்சம் வாங்கியிருப்பான். இவ்ளோ கமெண்ட்ஸ். பணம் சம்பாதிக்கிற எல்லாரும் இந்த கமெண்ட்ஸை தாண்டி தான் வர வேண்டியிருக்கு. இதுக்கு பின்னாடி அவங்க செஞ்ச உழைப்பும் அவங்க செலவு பண்ண நேரம், இழந்த பல நல்ல விஷயங்கள், இது எதுவுமே நமக்கு தெரியறதில்ல. சில திடீர் பணக்காரங்க இருக்காங்கதான். ஆனா இவங்க எல்லாருமே ரொம்ப நாள் அந்த ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்க முடியுதான்னு பார்த்தா ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான். இதுலயும் கூட நீங்க பரம்பரை பணக்காரங்களா இருக்காங்கன்னு சில பேர் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஆனா இவங்க கூட அதை பல ஜெனரேஷனுக்கு தக்க வச்சுக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும். அப்பதான் பல ஜெனரேஷனை தாண்டியும் அதே ஸ்டேட்டஸ்ல மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு ஜெனரேஷன் நடக்கிற ஒரு சின்ன தப்பு கூட பல வருஷமா சேர்த்து வச்ச சொத்துக்களை இழக்க வச்சிரும். அப்போ யாராலையும் அவ்வளோ ஈஸியா பில்லியனரா ஆகிட முடியாது. முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். எல்லா பணக்காரங்களும் ஏமாத்து பிறவிகள் இல்ல. எல்லாரும் தப்பான வேலை செஞ்சுதான் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களோட லட்சியங்கள் பெருசா இருக்கு. இந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ண அவங்க செய்ய வேண்டிய வேலையும் அதிகமா இருக்கும். நமக்கு ஈஸியா கிடைக்கிற பல சின்ன சந்தோஷங்களை இழந்துதான் இவங்க பில்லியனர் மில்லியனர் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ண முடியுது. என்னங்க ப்ரமோஷனா? இல்ல இல்ல, இது எந்த விதமான ப்ரமோஷனல் கண்டென்ட்டும் இல்ல. பணம் சம்பாதிக்கிறவங்கள புகழ்ந்து பேசுற ஒரு வீடியோவும் இல்ல. ஒரு பில்லியனருக்கும் சாதாரண மனிதனுக்கும் இருக்க இடைவெளியை பத்தி தான் சொல்ல போறேன் இந்த பதிவுல. காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு சயின்டிபிக் டேர்ம் இருக்கு. செயல், அதுக்கான விளைவு. எல்லா செயலுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கு. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ரியாக்ஷன். அப்போ சக்சஸ், பணம் இதெல்லாம் அவ்வளோ ஈஸியா கிடைக்கிறதில்ல. உங்க ஃபினான்ஷியல் சக்சஸ்க்கான விளைவை பார்க்க நீங்க திரும்ப திரும்ப அதுக்கான உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க போடுற அந்த லாங் டைம் ஹார்ட் ஒர்க் தான் உங்களை ஒரு மில்லியனரா மாத்தும். ஒரு பில்லியனர் மாதிரி நீங்க உழைச்சா நீங்களும் அந்த ஸ்டேட்டஸுக்கு வர முடியும். ஏன்னா இந்த உலகம், அதுல இருக்க இயற்கையான விதிகள் ரொம்பவே பொதுவானது. அந்த இயற்கையான விதி நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. பில்லியனர்னு ஒரு மாதிரியும் ஒரு சாதாரண எம்ப்ளாய்க்கு ஒரு மாதிரியும் வேலை செய்யறது இல்ல. அப்போ சக்சஸ்ஃபுல்லான மனிதர்களை மாதிரி நீங்களும் உழைச்சா உங்க லைஃப்லயுமே சக்சஸை பார்க்க முடியும். அதுக்காக அவங்கள பார்த்து காப்பி அடிக்க போறதில்ல. அவங்க செய்யற அதே பிசினஸ் ஐடியாஸை உங்களை ட்ரை பண்ண சொல்ல போறதும் இல்ல. அவங்களோட யூனிக்கான பழக்க வழக்கங்களை, அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுல இருக்க ஐடியாஸை உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ண போறோம். அதுக்கான ஒரு பதிவு தான் இது. உலகம் முழுக்க இருக்க பல பில்லியனர் மில்லியனரோட பொதுவான சில நடைமுறை பழக்கங்களை பத்தி தான் இந்த பதிவு. நம்ம தலைவர் டயலாக் ஒன்னு ஞாபகப்படுத்தலான்னு தோணுது. உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல, அதனால யாருக்கும் அடிபணிஞ்சு போகாத. உன்னை விட சின்னவங்க யாரும் இல்ல, அதனால உன்னை நீயே பெரிய ஆளா நினைக்காத. தில்லு முழு படத்துல வர டயலாக் இது. இதோட அர்த்தம் எப்படி இந்த டாபிக் ரிலேட் ஆகும்? நம்மள பல பேருக்கு இருக்க ஒரு தாட்டு இதுதான். ஒரு பில்லியனர் இல்ல மில்லியனரை பார்த்தா நம்ம மைண்ட்ல வர ஒரு தாட்டு, என்னால இதெல்லாம் செய்ய முடியாதுப்பா, என்னால இவ்ளோ பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ண முடியுமானே தெரியல. நீங்க இப்ப பாக்குற பல கோட்டீஸ்வரங்க எல்லாருமே ஏதோ ஒரு டைம்ல ஒரு சாதாரண லைஃப்ல தான் இருந்திருக்காங்க. அதை விட்டு வெளியே வரணும்னு ஒரு உறுதியான முடிவும் அதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தான் இன்னைக்கு அவங்க இருக்க இந்த ஸ்டேட்டஸுக்கு ஒரு காரணம். அந்த தைரியம், நம்பிக்கை உங்க எல்லார்கிட்டயும் இருக்கணும். அது ஆல்ரெடி இருக்கு. ஆனா அதோட வேல்யூ தெரியாம சின்ன சின்ன விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணி உங்களை நீங்களே குறைச்சு மதிப்பீடு செஞ்சுக்கிறீங்க. இந்த எல்லா பில்லியனருக்குமே ஒரு கனவு இருந்திருக்கும். அவங்களோட இன்ஸ்பிரேஷனா சில பேர் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரியான இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியா நாமளும் மாறணும்னு நினைச்சுதான் அவங்க லைஃப்ல சக்சஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஃபினான்ஷியல் டெசிஷன் எடுக்கிறது, பணத்தை சேமிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே பார்க்கறது இல்ல. அவங்களோட பர்சனல் சாய்ஸஸ், ஒரு ப்ராஃபிட் வந்தா என்ன பண்றாங்க, ஒரு ஃபெயிலியர்ல இருந்து எப்படி வெளியே வராங்க,
இந்த மாதிரியான ஹேபிட்ஸையுமே கவனிச்சு பாக்குறாங்க. அந்த எல்லா டெக்னிக்ஸும் தனக்கான ஒரு சுச்சுவேஷன்ல ட்ரை பண்ணி பார்த்து சக்சஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரியான சில ஹேபிட்ஸை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். முதல்ல ட்ரீம் பிக். நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். கனவில்லாத வாழ்க்கை டெஸ்டினேஷன் தெரியாத டிராவல் மாதிரி. நீங்க போற இடம் எதுன்னு தெரியலன்னா உங்களோட பாதை தெளிவா இருக்காது. போய் சேர்ற இடமும் தெரியாம பாதையும் தெளிவா இல்லாம போனா உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையை தான் நீங்க வாழ முடியும். நம்மளோட ட்ரீம்ஸுக்கும் ஒரு மில்லியனரோட ட்ரீமுக்கும் இருக்க ஒரே வித்தியாசம் அளவு. சைஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மில்லியனர் எப்பவுமே பெரிய அளவுக்கான ட்ரீம்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ட்ரீம்ஸ் ஃபேண்டசினாலே அவங்களுக்கு பெருசா தான் இருக்கும். ஆனாலும் இவங்க யோசிக்கிற விதம், இவங்க கிட்ட இருக்க ஐடியாஸ் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும். சாதாரணமா யாராலையும் இமேஜின் பண்ணவே முடியாத அளவுக்கு பெரிய விஷயங்களை மட்டும்தான் இவங்க ட்ரீம்ஸ்னு ஏத்துப்பாங்க. உங்க ட்ரீம்ஸ் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அதே அளவுக்கு உங்க முயற்சிகளும் இருக்கும். நீங்க என்ன லைஃப் ஸ்டைல்ல இருக்கணும், எந்த மாதிரியான நபர்கள் உங்க கூட இருக்கணும், உங்க அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கணும், அதுக்கான வழி என்னவா இருக்கும், உங்க ட்ரீம் இதெல்லாத்தையும் பாசிபிள் ஆக்குமா, இதெல்லாம் யோசிக்க தெரிஞ்சவங்க தான் ஒரு மில்லியனரா இருக்காங்க. அதே போல இந்த மாதிரியான நபர்கள் கிட்ட இருக்க ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் என்ன தெரியுமா? இவங்களோட ஃபியூச்சர்ல இருந்து அவங்களுக்கு யோசிக்க தெரியும். நம்ம எப்படி திங்க் பண்றோம் தெரியுமா? இந்த வேலை செஞ்சா இவ்வளோ ஆன் பண்ண முடியும், மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணா என்னோட பேங்க் பேலன்ஸ் 5 டிஜிட்ல வச்சுக்கலாம், 5 டிஜிட்ல அக்கௌண்ட் பேலன்ஸ் இருந்தா அதுக்கான சில லக்ஸுரி ஐட்டம்ஸை வாங்கலாம், இல்ல ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணலாம். இப்படிதான் நார்மலான மக்கள் யோசிக்கிறாங்க. ஆனா ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சன் அவங்க ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும்னு யோசிச்சு அதுக்கேத்த வழிகளை கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஒரு 5 இயர்ஸுக்கு அப்புறம் நான் இந்த லக்ஸுரி லைஃப் ஸ்டைல்ல இருக்கணும்னா இப்போ நான் என்ன செய்யணும், ஒரு 5 இயர்ஸுக்கு அப்புறம் நான் வேர்ல்ட் டூர் போகணும்னா இப்போ என்ன மாதிரியான வேலைகளை செய்யலாம், இப்படி யோசிக்க தெரிஞ்சவங்க தான் அவங்க ட்ரீம் எவ்வளோ பெருசா இருந்தாலும் அதை அடைய தேவையான முயற்சிகளை செய்ய முடிஞ்சவங்களா இருக்காங்க. ட்ரீம்ஸுக்கு லிமிட்டே கிடையாது. உங்களோட பொட்டென்ஷியலுக்கும் அதே போலதான். எந்த லிமிட்டேஷனும் இல்லாம உங்களோட ஆசைய தன்னம்பிக்கைய மட்டும் வச்சு வர்றதுதான் உங்களோட ட்ரீம்ஸா இருக்க முடியும். அப்போ கனவுகள் உங்களோட தகுதியை உயர்த்தும். நீங்க யோசிக்கிற விதம் உங்களோட நம்பிக்கையை காட்டுற விதமா இருக்கணும். கனவுகளும் ஆசைகளும் உங்களை ஹாப்பியா இன்ஸ்பைரிங்கா வச்சுக்கணும். அப்போதான் உங்களால அந்த அளவுக்கான உழைப்ப முழுசா கொடுக்க முடியும். உங்களோட நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. இன்னொரு 5 இல்ல 10 வருஷம் கழிச்சு நீங்க வாழப்போற லைஃப உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. உங்க காரு, வீடு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நீங்க போடுற ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எந்த மாதிரி இருக்கணும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. இதுதான் உங்களை இன்ஸ்பயர் பண்ணும். இதுதான் உங்களை அதுக்கான வழிகளை தேடி போக வைக்கும். ஒரு மில்லியனருக்கு இருக்க பெரிய இன்ஸ்பிரேஷனே அவங்களோட கனவுகள் தான். உங்க கனவுகள் கற்பனைகளா இல்லாம அதை ரியாலிட்டியில பார்க்கவும் முயற்சிகளை செய்யுங்க. உங்களோட நல்ல வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயமே இந்த கனவுகள் தான். வெறும் பணம் மட்டுமே அதுல இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க ஹெல்த்தை பத்தி யோசிக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்கள கூட அந்த ட்ரீம்குள்ள நீங்க சேர்த்துக்கலாம். நீங்க யாரோட இருக்கணும், எப்படி இருக்கணும், உங்க பிசிக்கல் மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கணும், இதெல்லாத்தையும் தெளிவா புரிய வைக்கிறது தான் ஒரு பெரிய ட்ரீமுக்கான தகுதியே. அடுத்து பாதைகள். ட்ரீம்ஸை பத்தி சொல்லியாச்சு. அதுக்கடுத்து என்ன, அதுக்கான வழிகள் தெரியணும்ல. முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க எங்க போகணும்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கான வழிகளையும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இல்ல ஒருவேளை அந்த வழிகள் ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட உங்களோட ட்ரீம் அதுல போகிறதுக்கான தைரியத்தை கொடுக்கும். ஏன்னா எல்லாருக்கும் வர மாதிரியான சாதாரண ட்ரீம் இல்ல அது. நீங்க எதை பத்தி அதிகம் யோசிக்கிறீங்களோ அதுவாகவே நீங்க ஆகுறீங்க. காலத்தால மாறாத பல தத்துவங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஆஸ் அ மேன் திங்கெத். ஒரு சக்சஸ்ஃபுல்லான நபர் அவரோட ட்ரீம்ஸ் இல்ல கோல்ஸை மட்டுமே யோசிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கான வழிகள் தானாவே உருவாகும். ஆனா நம்ம எப்பவும் தடைகளை பத்தியும் நமக்கு இருக்க குறைகளை பத்தியும் மட்டுமே யோசிக்கிறோம். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில அதை மட்டுமே பார்க்க வேண்டிய சூழல் உருவாகுது. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நீங்க எதை அதிகமா உங்க எண்ணங்கள்ல வச்சிருக்கீங்களோ அதையே நீங்க ஈர்க்கிறீங்க. உங்க இலக்கை பத்தி மட்டும் யோசிச்சா அதை அடைய எந்த வழிகளையும் பாதைகளையும் நீங்க தைரியமா சூஸ் பண்றீங்க. மோஸ்ட்லி பில்லியனர்ஸுக்கும் நமக்கும் இருக்க ஒரு முக்கியமான வித்தியாசம்னா அது இதுதான். அவங்களோட இலக்கு என்னன்னு அவங்களுக்கு கிளியரா தெரியும். அந்த கோல்ஸ் அடைய என்னெல்லாம் செய்யணும்னு தெரியும். ஆனா உங்க கோல் என்னன்னு யாராவது இப்ப கேட்டா இப்போதைக்கு உங்க தேவை என்னவோ அதை மட்டும்தான் சொல்லுவீங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 2 லட்ச ரூபாய் கடன் இருக்கு, அதை எப்படியாவது அடைக்கணும், அப்புறம் அதை முடிச்சா ஒரு சின்ன கார் வாங்கணும், அப்புறம் எப்படியாவது ஒரு 2 BHK வீடாவது வாங்கிடணும், அதுவும் கம்மியான இஎம்ஐல கிடைச்சா போதும். இப்படி ஒரு சாதாரண மனிதனோட சின்ன சின்ன கோல்ஸ் இது. அதே மாதிரி இதெல்லாமே அப்ப இருக்க டெம்பரவரி தேவைகள் தான். ஒருவேளை சடனா உங்களுக்கு ஒரு ஹைக் கிடைச்சா உங்க சேலரி 6 டிஜிட்ல அதிகமாச்சுன்னு வைங்க. அப்போ உங்க தேவைகள் வேற மாதிரி இருக்கும். ஒரு 10 லட்ச ரூபாய் கார் வாங்கணும், ஒரு 3 BHK வீடு வேணும், இப்படி தோண ஆரம்பிச்சிரும். உண்மை என்னன்னா உங்களுக்கு ஹை கிடைக்கும்னு நீங்க நம்பவே இல்ல. உங்க சேலரி அதிகமாகலாம்னு யோசிக்கிறது இல்ல. கிடைச்ச வேலை, அதுக்கேத்த சேலரி, இப்படிதான் நார்மலான மக்களோட லைஃப் இருக்கு. இது தப்பே இல்ல. ஆனா உங்க கனவுகள் பெருசா இருந்தா
உங்களோட முயற்சிகளும் பெருசா தான் இருக்கணும். எந்த அளவுக்கு வேணாலும் நீங்க முயற்சி செய்யலாம்னு முடிவெடுத்து உங்களுக்கான வழிகளை நீங்களே உருவாக்குவீங்க. அது கஷ்டமா ஈஸியான டிசைட் பண்றது உங்க தாட்ஸ் தான். உங்களை ஹாப்பியா வச்சுக்க முடியற அளவுக்கு இருக்க ஒரு பெரிய ட்ரீம் உங்களுக்கு ஈஸியான வழிகளை மட்டுமே காட்டும். ஒருவேளை அது கஷ்டமான ரிஸ்கான வழியா இருந்தா கூட நீங்க அதை எஃபர்ட்டே இல்லாம செஞ்சு முடிப்பீங்க. உங்க ட்ரீம் என்னன்னு யோசிங்க. அதை அடைய தேவையான எல்லா வழிகளையும் யோசிச்சு பாருங்க. அதுக்கேத்த முயற்சிகளை செய்யுங்க. நிச்சயமா உங்க லைஃப் மாறும். பில்லியனர் மில்லியனர் எல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் தான். அதை அடைய நீங்க எடுக்கிற முயற்சிகள் தான் உங்க பர்சனாலிட்டி என்னன்னு முடிவு பண்ணும். அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஆஃபீஸ்ல சாதாரணமா எல்லாரும் சொல்ற டயலாக் இதுதான். கொஞ்சமாவது பொறுப்பா இருங்க, கடமைக்கு வேலை செய்யாதீங்க. கடமைக்கும் பொறுப்புக்கும் என்ன வித்தியாசம்? கடமைய சரியா செஞ்சா ஒரு சின்ன வேலை, மாசம் ஒரு நிலையான சம்பளம், அதுக்கேத்த ஒரு லைஃப் ஸ்டைல். இதுதான் ஒரு கடமைய சரியா செய்யற நபருக்கான லைஃப் ஸ்டைல். தப்பு இல்ல. ஆனா இதுல உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை காட்டுற விதமா அது இருக்காது. உங்க ஆசைகளையோ இல்ல உங்க கூட இருக்கவங்களோட கனவுகளையோ நிறைவேற்ற முடியாது. இல்ல என்னால முடியும்னு சொன்னா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நீங்க எப்போ உங்களோட வேலைய பொறுப்போடு செய்றீங்களோ அப்பதான் அதுக்கான பெரிய ரிவார்ட்ஸை பார்க்க முடியும். நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஒரு ஆஃபீஸ்ல வேலை செஞ்சா உங்க கடமைகளை மட்டும்தான் சரியா செய்ய நினைப்பீங்க. அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை முடிச்சா மட்டும் போதும். இது ஒரு சாதாரண மென்டாலிட்டி. ஆனா ஒரு பில்லியனரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் தெரியுமா? ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸ்ல இருக்க ஒரு கடைநிலை ஊழியர் செய்யற வேலைக்கு கூட இவங்க பொறுப்பெடுத்துப்பாங்க. ஏன்னா ஒரு சின்ன தப்பு கூட எவ்வளோ பெரிய மோசமான பாதிப்பை தரும்னு அவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிட்டாதான் உங்களால ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸை ரன் பண்ண முடியும். மத்தவங்கள பிளேம் பண்ணி இல்ல இன்னொருத்தர் செய்யற வேலையை கிரிட்டிசைஸ் பண்றதால அவங்க பிரச்சனை சால்வ் ஆகாது. ஒரு ஆஃபீஸ் இல்ல பிசினஸ் இல்ல என்ன பொறுப்புல இருந்தாலும் சரி, அதுக்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள மட்டும்தான் சேரும். உங்க லைஃப் நீங்க நினைச்ச மாதிரி இல்லைன்னா அதுக்கு வெளியில காரணம் தேடாதீங்க. அந்த நிலைமைக்கு நீங்க பொறுப்பேத்துக்கங்க. அதை மாத்த தேவையான வேலைய நீங்க மட்டும்தான் செய்ய முடியும். உங்க லைஃபுக்கு நீங்க தான் பாஸ். ஒரு மில்லியனர் எப்பவும் எதுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதை செய்ய அவங்களே முயற்சி எடுப்பாங்க. அவங்களுக்கு தேவையான சூழலை அவங்களே உருவாக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இதை செய்ய நீங்க ஒரு பாஸா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க வேலை செய்யற இடத்துல கூட உங்களோட பொறுப்புணர்ச்சியை காட்ட முடியும். ரெஸ்பான்சிபிளான மனிதர்கள் எப்போ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றவங்களா இருக்காங்க. அவங்க வேலைய கடமையா செய்யாம அதோட சேர்ந்த பல விஷயங்களை பத்தியும் யோசிக்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க. என்னதான் நீங்க இவங்கள பொழைக்க தெரியாதவன், இளிச்சவாயி, ஈஸியா ஏமாத்தலான்னு சொல்லி உங்க வேலைய இவர் தலையில கட்டுனாலும் அவரோட பொறுப்பை உணர்ந்து அந்த வேலையை சரியா செஞ்சு முடிப்பாங்க. நீங்க கடமைக்கு வேலை செய்யறவங்களையும் பாருங்க, பொறுப்பா ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறவங்களையும் பாருங்க. ரெண்டாவதா இருக்க நபர்கள் தான் ரொம்ப ஸ்மார்ட்டானவங்களா இருப்பாங்க. கடமையை முடிக்க நினைக்கிறவங்க வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாங்க. ஆனா இவங்க அதோட முழு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிட்டு அதுக்கேத்த வகையில வேலைய சரியா செஞ்சு முடிக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதனாலதான் ப்ரமோஷன், ஹைக்குன்னு இவங்கள தேடி ரிவார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆஃபீஸ்லயே எப்படின்னா ஒரு பிசினஸை லீட் பண்ணி நடத்துறவங்க எவ்வளோ பொறுப்பா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ வேலைகளை கோஆர்டினேட் பண்ணணும், எவ்வளோ மைன்யூட்டா அதை செக் பண்ணி பார்க்கணும். ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது எங்க நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். இப்படி எல்லாத்தோட மொத்த பொறுப்பும் ஒருத்தர் கையில தான் இருக்கும். அவ்வளோ பொறுப்பான மனிதர்கிட்ட தான் அதிகமான பணமும் போய் சேரும். அதுக்கேற்ற ஒரு ஹை லைஃப் ஸ்டைல் தான் அவங்களுக்கான ரிவார்ட்ஸா இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் த ரிவார்ட். பொறுப்பா இருக்கிறது தான் உங்களுக்கான பரிசு எதுன்னு முடிவு பண்ணும். எவ்வளோ அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க நீங்க ரெடியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கான லைஃப் ஸ்டைல்ல நீங்க இருக்கலாம். அடுத்து லவ் வாட் யூ டூ. ரெஸ்பான்சிபிளா இருக்கிறத பத்தி பேசினதும் இது ஏதோ கஷ்டமான விஷயம்னு உங்க மைண்ட்ல ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்ல? ஆனா எந்த விஷயத்த நீங்க ரொம்ப நேசிச்சு செய்றீங்களோ அப்ப அதுக்கேத்த பொறுப்பும் தானாவே உங்களுக்கு வந்துடும். ஒருத்தரால பெரிய அளவுக்கு பணத்தை சம்பாதிக்க முடியுதுன்னா அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அவருக்கு பிடிச்சதை செய்யறப்பதான் வரும். எப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க செய்யறீங்களோ இல்ல நீங்க செய்யற வேலை உங்களுக்கு பிடிச்சதா இருக்கோ அது உங்களுக்கு வேலையாவே தெரியாது. அதை செய்ய நீங்க கஷ்டப்படவும் மாட்டீங்க. நீங்க ஒரு விஷயத்த செய்யறப்போ உங்களோட முழு அட்டென்ஷனும் அதுல இருக்கணும். உங்க ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டும் அதுல கொண்டு வரணும். அப்பதான் அதோட ரிசல்ட்ஸ் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கான இன்வால்வ்மெண்ட்டும் இருந்தா உங்களோட டேலண்ட்ஸ் வெளியே வரும். உங்களுக்கான அபிலிட்டியும் இன்னும் அதிகமாகும். இது எல்லாத்துக்கும் முதல்ல அந்த விஷயத்த நீங்க பிடிச்சு செய்யணும். அப்பதான் இதெல்லாம் நடக்கும். ஒரு கேள்வி, சப்போஸ் நாளைக்கே ஒரு லாட்டரியில உங்களுக்கு ஒரு 2 கோடி பணம் கிடைக்குதுன்னு வைங்க. அட சும்மா யோசிங்க, இமேஜினேஷன் தானே. நீங்க என்ன செய்வீங்க? உடனே நீங்க செய்யறது என்ன தெரியுமா? நீங்க இப்ப பாக்குற வேலையை ரிசைன் பண்ணுவீங்க. என்னங்க, பழைய கவுண்டமணி சார் காமெடி சீன் ஞாபகம் வருதா? லாட்டரியில பணம் கிடைச்சதும் அவரோட டூல்ஸ் டப்பாவை தண்ணியில தூக்கி போட்டுருவாரு. கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே அப்படிதான். பணம் கிடைச்சதும் வேலையை முதல்ல ரிசைன் பண்ணுவோம். அடுத்ததா அதை எப்படி என்ஜாய் பண்றதுன்னு பார்ப்போம். லாஸ்ட்ல பணம் மிச்சம் இருந்தா அதை வச்சு ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலான்னு யோசிப்போம். மோஸ்ட்லி நம்ம இப்ப பாக்குற வேலைய யாருமே பிடிச்சு செய்யறதில்ல. அதனாலதான் அதை எப்படா விடுவோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட 10 லட்சம் இருந்தா இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு டீ கடை வைப்பேன்.
இந்த டயலாக் சொல்லாத ஆஃபீஸ் எம்ப்ளாயே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஒரு மில்லியனருக்கு ஒரு 2 கோடி பணம் கிடைச்சா அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இப்ப என்ன பிசினஸ் பண்றாங்களோ அதையே தான் கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த பணத்துல அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. அதை எப்படி இன்னும் டபுள் ஆக்கலான்னு ஐடியாஸை கண்டுபிடிப்பாங்க. இதுதான் மில்லியனருக்கும் நமக்கும் இருக்க வித்தியாசம். சரி, அவங்க ஆல்ரெடி பணம் வச்சிருக்காங்க, பிசினஸ் செய்யறாங்க, அதனால இன்வெஸ்ட் பண்றாங்க. நாங்க யோசிச்சதுல என்னங்க தப்பு? இதுல பணம், பிசினஸ் இதெல்லாம் மேட்ரு இல்ல. இன்ட்ரெஸ்ட், ஆர்வம், அதுதான் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். நீங்க செய்யற வேலையை பிடிச்சுதான் செய்றீங்களா இல்ல வேற வழி இல்லாம செய்றீங்களான்னு பாருங்க. பிடிச்சு செஞ்சா அதை வேலையாவே நீங்க பார்க்க மாட்டீங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு ஹாலிடே தான். உங்க டேலண்ட்டை காட்ட, உங்களோட ஸ்டேட்டஸை மாத்த ஜாலியா நீங்க செய்யற முயற்சிகள் எப்பவும் ஒரு ஜாபா இருக்காது. இப்ப இருக்க பல பிசினஸ் ஐடியாஸ் அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தான் வருது. அதனாலதான் எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போக முடியுது. அந்த அளவுக்கு அவங்க ஹார்ட்டை டச் பண்ண, ஃபுல் இன்ஸ்பயர் பண்ற வேலையை செய்யறவங்க தான் ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்ல டாப்ல வருவாங்க. எலான் மஸ்க், ஸ்டீவ் ஜாப்ஸ், நம்ம ஊர்ல இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி, HCL ஷிவ்நாடார், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க எல்லாருமே பேஷனட்டா இருக்கிறதால மட்டும்தான் பெரிய அளவுக்கு பணமும் சம்பாதிக்க முடியுது. அவங்க பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுது. உங்க இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. உங்களை போர் அடிக்க வைக்காத வேலைகளை சூஸ் பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கிற இந்த பீரியட்ல உங்களோட சாய்ஸ் எப்பவுமே உங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும். அப்பதான் அதுல ஃபுல்லா இன்வால்வ்டா இருக்க முடியும். அதுக்கேத்த ரிசல்ட்ஸையுமே பார்க்க முடியும். சக்சஸுக்கு தேவை பேஷன், அதாவது பெரிய ஆர்வம் மட்டும்தான். அதுதான் உங்களை டயர்டாக விடாது. மில்லியனரா வாழற ட்ரீம் மட்டும் பத்தாது, அதுக்கேத்த ஆர்வமும் வேணும். அடுத்ததா லேர்னிங். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. இந்த வாக்கியம் வேற எந்த லாங்குவேஜ்ல இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு கண்டினியூவஸ் லேர்னிங் ப்ராசஸை இதை விட சரியா யாராலையும் புரிய வைக்க முடியாது. நீங்க சக்சஸ்ஃபுல்லான மனிதரா இருக்கணும்னா எல்லாமே தெரிஞ்ச அறிவாளியா இருக்கிறத விட புது விஷயங்களை கத்துக்கிற ஆர்வம் இருந்தாலே போதும். கத்துக்கிற மென்டாலிட்டி இருந்தா உங்களோட அபிலிட்டியை இன்னுமே அதிகமாக்கலாம். அதுக்கான ஓப்பன் மைண்டும் உங்ககிட்ட இருக்கும். இதுதான் சக்சஸுக்கான ஒரு முக்கியமான ரூல். ஹியூமன் மைண்டுக்கு பெரிய அபிலிட்டி இருக்கு. அதோட அளவை நீங்க லிமிட்குள்ள அடக்கவே முடியாது. ஆனாலும் இன்னும் நீங்க பார்க்காத, தெரிஞ்சுக்காத விஷயங்கள் இந்த உலகத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு புது ஐடியா உருவாயிட்டே தான் இருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸை நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ண புது புது ஐடியாஸை, டெக்னிக்ஸை கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். உங்க மூவ்ஸ் இதுதான், உங்க ஸ்டைல் இதுதான் ஆப்போசிட்ல இருக்கவங்க ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு புது டெக்னிக்ஸை நீங்க கத்துக்கிற வரைக்கும் சக்சஸ் ட்ராஃபி உங்ககிட்டயே தான் இருக்கும். எப்போ நீங்க உங்களை அப்டேட் பண்றதை நிறுத்துறீங்களோ அங்கேயே நீங்க தேங்கி போறீங்க. உங்க சக்சஸ்க்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவீங்க. அப்போ ஒரு லைஃப் லாங் லேர்னிங் இருந்தா நீங்க எந்த துறையில இருந்தாலும், எந்த வயசுல இருந்தாலும் சக்சஸை மட்டுமே தான் பாப்பீங்க. வாரன் பஃபெட்டோட லைஃப் லெசனும் அதான். த மோர் யூ லேர்ன், த மோர் யூ ஏர்ன். இவர் தன்னோட ஒரு டேல 80% நேரத்தை நியூஸ் பேப்பர்ஸ், ஆர்டிகல்ஸ், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ், புக்ஸ் இதெல்லாம் படிக்க மட்டுமே ஸ்பெண்ட் பண்றாரு. இவரோட வயசு ஜஸ்ட் 94 இயர்ஸ் தான். இவரோட வேல்யூ ஜஸ்ட் $15 crore தான். அதான் இவ்ளோ சம்பாதிச்சிட்டாரு. இந்த வயசுலயுமா இவ்ளோ தெரிஞ்சுக்கணும்? பணம் சம்பாதிக்க மட்டும் படிக்க வேண்டாம், அதை காப்பாத்திக்கிற தகுதிகளையும் வளர்த்துக்கணும். அதை சரியா பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். இப்படி இன்னும் ஏகப்பட்ட ரீசன் இருக்குதுக்கு. உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கக்கூடிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எது தெரியுமா? கண்டினியூவஸான லேர்னிங் தான். உங்க கம்யூனிகேஷனை டெவலப் பண்ண, நீங்க யோசிக்கிற விதங்களை மாத்த, புது ஐடியாஸை கண்டுபிடிக்க, இப்படி நிறைய காரணங்களுக்காக நீங்க படிக்கணும். தினம் ஒரு 10 பேஜ் படிச்சா கூட போதும். ஹிஸ்டரி, சக்சஸ், ஃபெயிலியர், சைக்காலஜின்னு எதை நீங்க படிச்சாலும் அதை உங்க வேலையில அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். உங்களை டெவலப் பண்ணிக்க வழி இருக்கான்னு யோசிக்கணும். சக்சஸ்ஃபுல்லான மனிதர்கள் அவங்களோட லேர்னிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்றதே இல்ல. அதன் விளைவு அவங்க இன்வால்வ் ஆகியிருக்க வேலையில தெரியும். அடுத்த முறை உங்க கையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் வந்தா உடனே ஒரு புக்கை வாங்குங்க. உங்க ஃப்ரீ டைமை உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்க. சக்சஸுக்கும் உங்களுக்கும் இருக்க டிஸ்டன்ஸை கம்மி பண்ற வழிகளை தேடுங்க. அடுத்தது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஹேபிட் தான், சர்வீஸ். உதவி தேவைப்படுற ஒருத்தருக்கு அதை செய்ய தயங்காதீங்க. மாரலா இது கரெக்ட் தான், ஆனா பிராக்டிக்கலா இது சரியா வருமானு யோசிக்காதீங்க. இன்னொருத்தருக்கு செய்யற உதவி உங்க லைஃப்ல உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வரும். இது ப்ராபபிள் இல்ல, அட்வைஸ் இல்ல, பிராக்டிக்கலான உண்மை. பணம் மட்டும் இல்ல, எதை நீங்க அதிகமா கொடுக்குறீங்களோ அது உங்ககிட்ட அதிகமா இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்க பாசம் அதிகமா காட்டுற நபரா இருந்தா அது உங்களுக்குள்ள அதிகமா இருக்கு. பணமும் அப்படிதான். இருந்தா தானே கொடுக்கறதுக்குன்னு நினைக்காம உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டே இருக்க ட்ரை பண்ணுங்க. அது பணமா, பாசமா மட்டும் இல்ல, ஒரு நல்ல சர்வீஸா கூட நீங்க கொடுக்கலாம். ஒரு நல்ல தரமான ப்ராடக்டை கொடுக்கறது கூட ஒரு சர்வீஸ் தான். அந்த பொருள் தேவைப்படுற ஒருத்தருக்கு அதை தரமா சரியா கொடுக்க முடிஞ்சா அதுவே நீங்க செய்யக்கூடிய பெரிய ஹெல்ப்பா தான் இருக்கும். இப்ப இருக்க ஃபாஸ்ட் மூவிங் சொசைட்டில யார் ஒருத்தர் கஸ்டமருக்கான சர்வீஸை நல்லா பண்றாங்களோ அவங்க தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அவங்க கடமை சேல்ஸ் மட்டும்தான் நினைக்காம அதை தாண்டின ஒரு சர்வீஸை செய்ய தெரிஞ்சவங்க தான் மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுது. பிசினஸ், பணம் இதை தாண்டி மக்களுக்கு சர்வீஸ் பண்ற எந்த செயலுமே உங்களோட மதிப்பையும் மரியாதையும் அதிகமாக்குமே தவிர குறைக்காது. ரத்தன் டாடா, ஆனந்த் மஹிந்திரா, இந்த மாதிரி பேர்கள், இன்னும் பேர் தெரியாத எவ்வளவோ பேர்
பிசினஸை தாண்டி மக்களுக்கான சர்வீசஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட அபண்டன்ஸ் மைண்ட் செட் தான் அவங்க வாழற சொசைட்டிக்கான சர்வீஸை செய்ய வைக்குது. இதை வெறும் விளம்பரத்துக்காக செய்யாம ஆத்மார்த்தமா செய்றாங்க. இதுதான் இவங்களோட ஒரு முக்கியமான நல்ல ஹேபிட்டா இருக்கு. இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லாமே சாதாரணமா நம்ம பார்க்குற விஷயங்கள் தான். இதுல ஸ்பெஷல் சீக்ரெட்னு எதுவும் இல்லை. ஆனா இதை ஃபாலோ பண்ற ஸ்டைல் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஒவ்வொரு சக்சஸ்க்கு பின்னாடியும் இவ்வளோ நல்ல பழக்கங்கள் இருக்கு. இதை விட இன்னும் அதிகமா கூட இருக்கலாம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சாலும் அதை நீங்க எப்படி உங்க லைஃப்ல அப்ளை பண்றீங்களோ அதை வச்சுதான் இன்னும் ஸ்பெஷலா அது மாறும். இதை தாண்டி பிசிக்கல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தர்றது, ஃபெயிலியர்ஸை ஹேண்டில் பண்றது, பணத்தை டைமை மேனேஜ் பண்றதுன்னு இன்னும் ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணா மில்லியனர் ஆகலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. உங்க மனசை கேளுங்க. உனக்கு என்ன வேணும், உன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான ஒரு சூழல நீ இருக்க போற அப்படின்னு உங்க ஆழ் மனசை கேளுங்க. அது சொல்ற வழிகளை ஃபாலோ பண்ணுங்க. கூடவே இந்த ஹேபிட்ஸை பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட ஐடியல் ரோல் மாடலை டிசைட் பண்ணுங்க. அவரோட லைஃப்ல நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரு நல்ல ரோல் மாடல் உங்க லைஃபுக்கான ஒரு நல்ல கைடன்ஸை கொடுக்க முடியும். சக்சஸ், மில்லியனர் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் ஆக்சிடென்டா கிடைக்கிறது இல்ல. அதுக்கு பின்னாடி இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அதை பத்தி தெரிஞ்சு வைக்கிறதா இந்த பதிவோட நோக்கமே. இது வரைக்கும் சொன்ன எந்த பழக்கங்களும் புதுசா இருக்காது. ஆனா அதோட அப்ரோச் தான் ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். இந்த பதிவை ஒரு நல்ல ஸ்டார்ட்டா நினைச்சு உங்க ட்ரீம்ஸை கண்டுபிடிங்க. அதுல உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை அதிகமாக்குங்க. உங்களோட உண்மையான பொட்டன்ஷியலை வெளிக்கொண்டு வாங்க. புது விஷயங்களை கத்துக்க ரெடியா இருங்க. பில்லியனரா எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. லைஃபை ஹாப்பியா முழு திருப்தியோட வாழுங்க. மேலும் இந்த மாதிரி சிறந்த பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.